ஜெபம் பண்ண கடவோம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான ஞாயிறு ஆராதனை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். எங்களுடைய துக்கங்களை எல்லாம் மாற்றுகிற எங்கள் ஆண்டவர், துதியின் ஆடைகளினால் எங்களை அணிவிக்கிறவர் நீர் ஒருவரே கர்த்தர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்மை ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் அழைத்து கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலும் திரியேக தெய்வம் எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 362, பாமாலை 388 பாடுவோம். எத்தனை நாவால் பாடுவேன் என் மீட்பர் துதியை. கீதம் 362, பாமாலை 388 பாடுவோம்.
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானேயாயில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிந்துள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவும். பொதுவான பாவரிகை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்பட ஆடுகளைப் போல நாங்கள் முடி வழிகளை விட்டு வழிவிளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க விலை செய்யாமல் செய்யத்தகாத விலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின் படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை மேல் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தில் நாம் செய்கிறதவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ணார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாவதாக.
துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 23ஆம் சங்கீதம். 23ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம்.
கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். வாசிக்க வேண்டியான பொதுவான வேத பாடம் யோபு 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. யோபு 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரயுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பினேன் என்கிறேன். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம் கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தோமானியான எலிப்பாசை நோக்கி, உன் மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை எடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாது இருப்பேன். என் தாசனாகிய யோப் பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அப்பொழுது தேமானியான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். வாசிக்க வேண்டிய பொதுவான வேத பாடம் வாசித்தாயிற்று.
வானத்தையும் பூமியும் படைத்த அவனிடத்திலிருந்து உயிர்களையும் மரித்தோரையும் நியாயத்திற்க வருவார். அவர் பரிசுத்த ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடிக்குறிச்சி சிஎஸ்சி கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையில் பங்கு பெறும்படி வந்திருக்கிற அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், சொத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்புகளை ஒவ்வொரு வாரமும் நமக்கு ஏற்படுத்தி தருகிற நம்முடைய அன்பிற்கும் கனத்திற்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆராதனையின் மூலமாக பெற வேண்டிய அந்த மேன்மையான ஒரு ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட சாதையா அவர்கள் நமக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதையா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே குடும்ப ஜபங்களில் ஐயா அவர்களுக்கு ஜபிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் காலை 7 மணிக்கு இதே நேரத்தில் இந்த ஆராதனை வேளையை யூடியூப் சேனலிலும் கூட ஆராதனை வேளை சிஎஸ்ஐ திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்தும்படியாக மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளையை நாங்கள் மிகுந்த ஜபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் கூட ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக, என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, பல வகையில் உதவி செய்கிற எல்லா ஆண்டுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜபிக்க மறவாமல் இருக்கும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஜபங்கள் தான் இந்த ஊழியத்தை செய்வதற்கு எங்களை உற்சாகப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேலை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு சொன்னால் நீங்கள் தாராளமாக மனமுவந்து தாங்க முன் வரலாம், எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். இதனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் அபரிவிதமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பது சந்தேகம் கிடையாது. இந்த வாரத்திலும் கூட இந்த ஆராதனை வேளையை நமக்கு தாங்க முன்வந்திருக்கின்ற திருக்கோவிலிருந்து அருமையான சகோதரர் திரு எஸ் ஐசக் அவர்களும் அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி தாரிணி தேவி ஐசக் இந்த அருமையான குடும்பத்தினர் தாங்க முன் வந்திருக்கின்றார்கள். கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தினர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக அன்புக்குரிய சகோதரர் திரு ஐசக் அவர்கள் இந்த நாளிலே தன்னுடைய 50வது பிறந்த நாளை காணும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் தாமே அன்பு சகோதரர் அவர்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. அவர் செய்து கொண்டு வருகிற நியூ நெல்லை ஸ்டோர், செல்வா சோப் இண்டஸ்ட்ரீஸ், ஐசக் ரியல் ஏஜென்சி, இந்த அருமையான நிறுவனங்களை கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்கள் தேவனை கர்த்தர் சொல்லியபடியே ஆசீர்வதிப்பாராக என்ற வார்த்தையின்படியே அந்த பகுதியிலே, அந்த திருக்கோவிலூர் இந்த பகுதியில் கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. தேவன் கொடுத்த அருமையான 2 பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அவருடைய அன்பு மகன் அன்புக்குரிய சகோதரர் ஸ்டான்லி செல்வா, அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி எஸ் சுபா செல்வா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அதே போல் அவருடைய அன்புக்குரிய மகள் திருமதி செல்சியா சார்ல்ஸ் அவர்களுக்காக, அருமையான சகோதரருடைய கணவர் திரு சார்ல்ஸ் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். தேவன் இந்த குடும்பத்துக்கு அருமையான கொடுத்த பேர குழந்தைக்காக சியாவின் ஜாஷுவாவுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மையான ஈவுகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கட்டளையிடுவாராக. இந்த ஆராதனை நாம் துதி ஆராதனையாக நாம் ஆசரிக்கின்றோம். கோயில்பட்டியிலிருந்து நம்ம மத்தியிலே வந்து
இந்த ஆராதனை வேளை நடத்தும்படியாக வந்திருக்கிற அருமையான சகோதரர் சுந்தர் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஹெவலின் ஜாய்ஸ் இந்த அருமையான ஊழியங்களை செய்து கொண்டு வருகிற அருமையான சகோதரர், கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள், அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அவர்கள் இந்த நாளில் நமக்கு இந்த ஆராதனை வேளையை நமக்கு நடத்தி கொடுப்பார்கள். அதைத் தொடர்ந்து திண்டுக்கல்லிலிருந்து இயேசுவே பரலோகத்தின் வழி என்ற அருமையான ஊழியத்தை செய்து கொண்டு வருகிற அன்புக்குரிய சகோதரர் டேனியல் தனசி அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கிறார்கள். கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு சிறந்த ஒரு தேவ மனுஷன். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அவர்கள் நமக்கு ஆண்டவருடைய செய்தி கொடுப்பார்கள். நாம் ஜெபத்தோடு கூட காத்திருப்போம், ஆராதனை பங்கு பெறுவோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல ஆராதனை வேளையிலே எங்களோடு இணைந்திருக்கிற ஏஞ்சல் டிவி நேயர்களே, உங்கள் யாவரையும் கல்லிடைக்குறிச்சி கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நம் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். இந்த நல்ல ஆராதனை வேளையில் எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்க போகிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த பாடல் ஆராதனை வேளையில் கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து நாம் ஆராதிக்க போகிறோம். ஒரு நல்ல பழைய பாடல், என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். இதுவரைக்கும் நம்மை நடத்தின ஆண்டவர் இனிமேலும் நடத்த வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஒரு பழைய பாடல் இருக்கிற இடத்துல நல்ல கைகளை தட்டி இந்த ஆராதனை வேளையில கர்த்தரை மகிமைப்படுத்தி எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். எல்லாரும் சொல்லுவோம். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம் சொல்லுவோம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. சொல்லுவோம். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். மீண்டுமாக சொல்லுவோம். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தால் தாங்குகிற கர்த்தரே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னே. பாசம் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். மீண்டுமாக சொல்லுவோம். என்னை மறவா நம்மை மறவாத நேசர் ஒருவர், அவர் நாம் ஆராதிக்கிற இயேசு ஒருவர் நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோவும் உள்ளங்கையில் உன்னவா எந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோவும் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா நம்மை நேசிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிறவர். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். திக்கற்றோராய் கைவிடேனே
கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியாயதும் நேரிடா என் தலைமுடியும் எண்ணினிரே. நீரறியாயதும் நேரிடா என் தலைமுடியும் எண்ணினிரே. என்னை மறவா இந்த நல்ல ஆராதனை வேளையிலே நம்மை மறக்காத ஒருவர், நாம் நேசிக்கக்கூடியவர், நம்மை பாதுகாக்கிறவர். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். சொல்வோம், உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே பரனே என்னை மறவா இயேசுநாதா என்று சொல்லி, என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். எல்லாரும் சேர்ந்து என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உலக மனிதர்கள் நம்மை மறந்து போகலாம், நம்பினவர்கள் நம்மை மறந்து போகலாம், ஒருவேளை கட்டின கணவன் கூட நம்மை மறக்கலாம். இயேசு ஒருபோதும் நம்மை மறவாத நேசராய், நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே எத்தனையோ பேர் நம்மோடு கூட வந்தாலும் சில வேளைகளில் அவர்கள் நம்மை விட்டு கடந்து சென்று விடுவார்கள். வாழ்க்கைங்கிற பிரயாணத்திலே எத்தனையோ விதமான பெரும் புயல் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஐயோ, நான் நல்லா இருந்தேன், என்னுடைய வாழ்க்கையில திடீரென்று ஒரு பெரிய புயல் போன்று, ஒரு பெரிய பாறை போன்று பெரிய பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையில வந்து விட்டது. இந்த சூழ்நிலையில கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா என்று சொல்லி இருக்கலாம். அன்றைக்கு இயேசு ஏறி போன படகிலே சீசர்களும் அங்கே என்ன சொல்கிறார்கள்? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நாங்கள் மடிய போகிறோமே, நாங்கள் சாக போகிறோமே என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரை அங்கே பின்னணியிலே படுத்து கொண்டிருந்த ஆண்டவரை எழுப்புகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டினார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்றைக்கும் இயேசு சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட இருக்கும், நிற்கும். உங்க வாழ்க்கையில் எத்தனை விதமான பிரச்சனைகள் நடுவிலே இந்த ஆராதனை வேளையில் எங்களோடு இணைந்து இருக்கலாம். வாழ்க்கை பிரயாணத்திலே இயேசு கூட வரும்போது எப்பேற்பட்ட புயல் காற்றுகள், எப்பேற்பட்ட நம்முடைய வாழ்க்கையில பெரிய அழிவுகள் வந்தாலும், சேதங்கள் வந்தாலும், இஸ்ரவேலை காக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு பாடலை எங்களோடு சேர்ந்து, என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார், எனக்கு பயம் இல்லை, என் கூட இயேசு இருக்கிறார், என் பிசினஸ்ல இயேசு கூட இருக்கிறார், என் தொழில இயேசு கூட இருக்கிறார், என் பிள்ளையுடைய வாழ்க்கையில இயேசு கூட இருக்கிறார். நம்பிக்கையோடு இணைந்து இந்த பாடலை பாடுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் கூட வரும்போது எல்லாம் ஜெயமாயிருக்கும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கைகளை தட்டி, என் வாழ்க்கை என்கிற படகில் இயேசு வரும்போது எந்தவித பயமும் இல்லை. என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட இருக்கிறார், பயமே இல்லை, எனக்கு பயமே இல்லை. சொல்வோம், பயமே இல்லை, எனக்கு பயமே. என் வாழ்க்கை படகிலே, என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட இருக்கிறார், பயமே இல்லை, எனக்கு பயமே இல்லை. பயமே இல்லை. ஆழ்கடலை தாண்டுவேன், அக்கரையில் சேருவேன், ஆழ்கடலை தாண்டுவேன், அக்கரையில் சேருவேன். சொல்வோம், என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட இருக்கிறார், பயமே இல்லை, எனக்கு பயமே இல்லை. சொல்வோம், பயமே இல்லை, எனக்கு பயமே இல்லை. பெரும் புயல் வீசட்டும், அலைகள் மோதட்டும். சொல்வோம், பெரும் புயல் வீசட்டும், அலைகள் மோதட்டும். பேரமைதி தந்திட இயேசு இருக்கிறார், பேரமைதி தந்திட இயேசு இருக்கிறார், என் இயேசு இருக்கிறார். ஆழ்கடலை, ஆழ்கடலை தாண்டுவேன், அக்கரையில் சேருவேன், ஆழ்கடலை தாண்டுவேன்.
என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார். பயமே இல்லை, அவர் நம்மோடு கூட இருப்பது எந்தவித பயமும் இல்லை. எனக்கு பயமே இல்லை. கூப்பிடும் போதெல்லாம் ஓடி வருவார், கூப்பிடும் போதெல்லாம் ஓடி வருவார். அற்புதங்கள் ஆயிரம் செய்து மகிழ்வார், அற்புதங்கள் ஆயிரம் செய்து மகிழ்வார். இயேசு செய்து மகிழ்வார். கடலை தாண்டுவேன் அக்கரையில் எல்லாரும் சொல்வோம், ஆழ்கடலை எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் என் இயேசு கூட வருகிறார். வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார். பயமே இல்லை, எனக்கு பயமே இல்லை. பயமே இல்லை, சொல்வோம், பயமே இல்லை. ஜீவனுள்ள வார்த்தையால் பேசுவார், ஜீவனுள்ள வார்த்தையால் என்னோடு பேசுவார். வழிகாட்டும் தீபமாய் கூட வருவார், வழிகாட்டும் தீபமாய் கூட வருவார். இயேசு கூட வருவார். ஆழ்கடலை தாண்டுவேன் சொல்லுவோம், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார். பயமே இல்லை, அவர் என்னோடு கூட இருக்கும்போது எனக்கு பயமில்லை. எல்லாரும் பெரும் புயல் வந்தாலும் பெரும் புயல் வீசட்டும், அலைகள் மோதட்டும். சொல்வோம், பெரும் புயல் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பெரும் புயல் வந்தாலும் பேரமைதி தந்திட இயேசு இருக்கிறார். அமைதி தந்திட பேரமைதி தந்திட இயேசு இருக்கிறார். என் இயேசு இருக்கிறார். ஆழ்கடலை ஆழ்கடலை தாண்டுவேன் அக்கரையில் சேருவேன். ஆழ்கடலை தாண்டுவேன் என் அக்கரையில் வாழ்க்கை சேருவேன். படகிலே என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார். பயமே இல்லை, எனக்கு இந்த ஆராதனை வேளையில இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது உங்கள் அருகில் வந்து உங்கள் துக்கங்களை மாற்றுவார். கூப்பிடும் போதெல்லாம் ஓடி வருவார், கூப்பிடும் போதெல்லாம் ஓடி வருவார். அற்புதங்கள் ஆயிரம் செய்து மகிழ்வார், சொல்வோம், அற்புதங்கள் ஆயிரம் செய்து மகிழ்வார். இயேசு செய்து மகிழ்வார். ஆழ்கடலை தாண்டுவேன் அக்கரையில் சேருவேன். ஆழ்கடலை தாண்டுவேன் அக்கரையில் சேருவேன். என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார். பயமே பயமே இல்லை, இயேசு என்னோடு என் குடும்பத்தில் என்னோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் அவர் மனதுருக்க பயமே இல்லை, பயமே இல்லை, எனக்கு பயமே இல்லை, பயமே இல்லை, எனக்கு பயமே இல்லை. மனதுருகும் தெய்வமே இயேசையா. உம்மை மனதார துதிப்பேன். நல்ல ஆராதனை வேளையில நம்மோடு மனதுருகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் மனதார ஆண்டவரை துதிப்போம். மனதார துதிப்பேன். சொல்வோம், நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். சொல்வோம், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். எங்களுக்கு சமாதானம், எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா. மீண்டுமாக சொல்ல, ஐயா உம்மேலே நீ நல்லவர் என்று சொல்லி இந்த ஆராதனை வேளையில் நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர்,
மனிதர்களை தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவர் தினம் தினம் அற்புதம் செய்கிறவராய் தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவர் தினம் தினம் அற்புதம் செய்தீர் ஐயா, தினம் தினம் அற்புதம் செய்தீர் ஐயா, தினம் தினம் அற்புதம் செய்தீர். நீ நல்லவர், எல்லாரும் ஆண்டவரே, நீங்க நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கத்திற்கு முடிவு இல்ல, இரக்கத்திற்கு முடிவே அளவே இல்ல, எங்க மீது அளவற்ற அன்பு வைத்திருக்கிறீங்க. அளவே இல்ல, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்ல, உம் அன்பிற்கு அளவே இல்ல. அவை காலைதோறும் அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் மனதுருகும் தெய்வமே என்று சொல்லி மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். எல்லாரும் சொல்லுவோம். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன். அவர் நம் வாழ்க்கை படகிலே வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார், பயமே இல்லை எனக்கு, பயமே இல்லை. எல்லாரும் சொல்லுவோம். பயமே இல்லை எனக்கு, பயமே இல்லை. கைகளை உயர்த்தி, என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார், பயமே இல்லை எனக்கு. பயமே இல்லை சொல்லுவோம், பயமே இல்லை. எனக்கு, பயமே இல்லை. கூப்பிடும் போதெல்லாம் ஓடி வருவார். சொல்லுங்க பாபா, சத்தத்தை உயர்த்தி. இந்த காலை வேளையில இந்த ஆராதனையில இயேசுவை கூப்பிடுவோம் போது அற்புதங்கள் ஆயிரம் செய்து மகிழ்வார். அற்புதங்கள் ஆயிரம் செய்து ஆழ்கடலை தாண்டிடுவே, கடலை தாண்டுவேன், அக்கரையில் சேருவேன். வாழ்க்கை என்கிற பிரயாணத்திலே கடலை ஆண்டவர் நம்மோடு கூட வரும்போது தாண்டுவேன், எத்தனை விதமான இக்கட்டுகள் வந்தாலும் படகிலே இயேசு கூட வருகிறார், பயமே இல்லை எனக்கு, பயமே இல்லை. எல்லாரும் சொல்லுவோம், பயமே இல்லை. எனக்கு பயமே எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதிக்க போகிறோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்தவித கலக்கத்தின் நடுவிலே, துயரத்தின் நடுவிலே வந்திருந்தாலும் இந்த ஆராதனை வேளையில எங்களோடு இணைந்து இருக்கிற, ஒருவேளை இந்த ஏஞ்சல் தொலைக்காட்சியின் மூலமா இணைந்து இருக்கிறவர்களா இருக்கலாம், இந்த யூடியூப் சேனல் மூலமா இணைந்து இருக்கலாம். உங்க வாழ்க்கை பயணத்திலே இயேசு வரும்போது, அன்றைக்கு பேதுரு வலையை அலசி கொண்டிருக்கும் போது தோல்வியின் முகத்திலே இருந்த பேதுருடைய வாழ்க்கையில மீண்டும் ஆண்டவர் அற்புதம் செய்தவர். ஆழத்தில் போய் உன் வலையை போடு என்று சொன்ன மாத்திரத்திலே, கீழ்ப்படிந்த மாத்திரத்திலே அற்புதங்களை பெற்றுக்கொண்ட ஆண்டவர், அற்புதங்களை பெற்றுக்கொண்ட பேதுரு, இன்றைக்கு அதே இயேசு அற்புதம் செய்கிறவராய் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நம் வாழ்க்கை என்கிற பிரயாணத்திலே அவர் இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஒன்றே ஒன்று சொல்லுவோம், நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு கண்ணீரோடு இயேசுவுக்கு நன்றி செலுத்த போகிறோம். இந்த ஆராதனை வேளையில இயேசப்பா நன்றியுள்ள இருதயத்தோடு ஹல்லேலூயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. சொல்வோம், நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது. நல்ல ஆராதனை வேளையில் ஆண்டவருடைய அன்பு உங்களை நோக்கி வருகிறது. அவருடைய கிருபை சொல்வோம், உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு அநாதி சிநேகத்தால் அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரே. உங்களை நேசிக்கிற கர்த்தர், அவருடைய அளவற்ற அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. தாயின் கருவில் தோன்றும் முன்னே உங்களை என்னை தெரிந்தெடுத்தாரே. சொல்வோம்,
கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது. அவருடைய அளவில்லாத இரக்கம், அவருடைய கிருபை, தயவு சொல்லுவோம். உங்க அன்பு, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது. அநாதி சிநேகத்தால் சொல்லுவோம். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரே. நம்மை நேசிக்கிற ஒரு ஆண்டவர், நம்மை அரவணைக்கிற ஆண்டவர், நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது. விசுவாசத்தோடு கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மையாய் முடிக்கிற கர்த்தர், ஜெயத்தை கொடுக்கிறவர், உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த அன்பு, அந்த கிருபை, அந்த தயவு இந்த இடத்துல சோர்ந்து போயிருக்கிற உங்களை தேற்றும்படியாக பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, தயவு பெரியது. எல்லாரும் சொல்லுவோம். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் அளவில்லாத இரக்கம், உங்க கிருபை பெரியது, உள்ளத்தினாலத்திலிருந்து சொல்லுவோம். உங்க தயவு பெரியது. மீண்டுமாக சொல்லுவோம். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பெரியது, உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிற ஆவியானவர் தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. உங்க காருண்யம், காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில் உங்க அன்பு, உங்க இரக்கம், உங்க தயவு எங்க மத்தியில இறங்கி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு இணைந்து இந்த ஆராதனை வேளையில ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில எந்த இடத்துல இருந்து ஒருவேளை வெட்கத்தின் நடுவிலே, அவமானத்தின் நடுவிலே, கஷ்டத்தின் நடுவிலே, ஒருவேளை இந்த ஆராதனையில முழு இருதயத்தோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில, வாழ்க்கை என்கிற பிரயாணத்தில் கர்த்தர் கூட சென்று அவர்கள் பயங்கள், அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகளை ஜெயமாய் மாற்றும் ஆண்டவரே. என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறார்களோ கர்த்தர் கூட இருந்து அற்புதங்களை, அதிசயங்களை காண செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆராதனையில உங்க பிரசன்னம் இறங்கி இருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதியும், உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரும் அருமை ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஆராதனை வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்திக் கொள்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் போகலாம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். உடைய வசனத்தை கொண்டு உடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசுவீராக. உடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறவர், உடைய வசனத்தை கொண்டு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். உடைய வசனத்தை கொண்டு ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரணும். பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தியறணும். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறதை பார்க்க முடியும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார். நம்முடைய முற்பிதாக்களாய் இருக்கக்கூடிய ஆபிரகாமுக்கு தன்னை குறித்து சொல்லும் பொழுது நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். ஈசாக்குக்கும் அப்படித்தான் வெளிப்படுகிறார். யாக்கோபுக்கும் சொல்லுகிறார் நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லி
அவர் சொல்லுகிறதை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். வேதாகமத்தின் அநேக இடங்களிலே ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். விசேஷமாக இந்த யோபுவின் புத்தகத்திலே அதிகமான முறை இந்த சர்வ வல்லவர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இங்கு யோபு சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி, எல்லாத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி, எல்லாவற்றையும் அவர் செய்ய முடியும், அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமில்லை. இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமில்லை. ஆனாலும் கூட அநேக காரியங்கள் நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது மனிதர்களால் சில காரியங்களை செய்ய முடியும், சில காரியங்கள் செய்ய முடியாதவைகள் என்று சொல்லி உண்டு. ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மனிதர்களால் முடியும், அதற்கு மிஞ்சி முடியாதவைகள் என்று சொல்லி நிறைய காரியங்கள் நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனால் தேவனும் அப்படிப்பட்டவர் அல்ல. அவரால் முடியாதது என்று சொல்லி சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே அவரால் முடியும். ஒரு 3 முக்கியமான காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, சகலத்தையும் செய்ய வல்லவர். எதை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே பாவங்களை போக்குவதற்கு அவரால் மாத்திரம்தான் முடியும். ஆகவே தான் ஆண்டவர் தன்னை பற்றி அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், லேவியராகமத்திலே 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லி, அவர் இல்லாமல் ஒருவராலும் பரிசுத்தத்தை அடைய முடியாது. ஆகவேதான் அவர் எப்படி நம்மை பரிசுத்தமாக்குகிறார்? தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்குள் அனுப்பி பாவத்தில் விழுந்த மனிதர்களை மீட்டெடுக்கும்படியாக சிலுவையிலே இயேசுவை ஒப்பு கொடுக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் 17ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டுடைய வசனம் வனமாய் சொல்லுகிறது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவர் மூலமாய் இந்த உலகத்தை ரட்சித்துக் கொள்வதற்காக தான் அவர் இந்த உலகத்துக்குள் அனுப்பினார் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. யோவான் 3:17 வாசிக்கிறேன். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆகவே இந்த உலகத்திலே பாவத்தை போக்குவதற்காக தன்னுடைய சொந்த குமாரனாய் இயேசுவை நமக்காக அனுப்புகிறார். இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? மத்தேயு 1:21 சொல்லுகிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று சொல்லி. யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே யோவான் சொல்லும்பொழுது சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, மனுக்குலத்திற்கு பாவ மன்னிப்பை கொண்டு வரும்படியாக இயேசுவை கொண்டு நமக்கு பாவ மன்னிப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த உலகத்திலே பாவத்தை போக்குவதற்கு வேறு எந்த ஒரு வழியும் இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு என்கிற நாமம் அல்லாமல் வேறு ஒரு நாமம் நமக்கு வழங்கப்படவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. அவர் அல்லாமல் ஒருவரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவேதான் கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது என்று சொல்லி, இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுத்து நம்மை பரிசுத்தமாக்குகிறார். இந்த உலகத்திலே எல்லா மனிதரும் பாவம் செய்தவர்கள் தான். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 3:23 வாசிக்கும் பொழுது, எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று. இந்த பாவத்தை போக்குவதற்கு இன்றைக்கு அநேக பரிகாரங்களை செய்கிறார்கள், அநேக பிரயாசங்களை எடுக்கிறார்கள், எத்தனையோ செலவு செய்கிறார்கள், தங்களை வருத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் வருத்தி கொண்டும் அவர்கள் பாவ விமோச்சனம் பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் பாவத்தினுடைய மன்னிப்புக்காக, தான் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு அந்த பாவ மன்னிப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசுவே, என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி யாரெல்லாம் நம்புகிறார்களோ கேட்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை அவர் மன்னிப்பார். அந்த பாவத்தை போக்குவதற்காகத்தான் கல்வாரி சிலுவிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தினார். பாவங்களை போக்கும்படி சிந்தின இரத்தம். ஆகவேதான் ரோமர்
5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று. இயேசு என் பாவங்களை சிலுவையிலே சுமந்து கொண்டார் என்று சொல்லி விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைக்கும். ரோமர் 5:9 சொல்லுகிறது, அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. அந்த இரத்தம் நம்முடைய பாவத்தை போக்கும்படியாக சிந்தப்பட்ட இரத்தம். ஆகவே நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக பிதாவாகிய தேவன் இயேசுவை கொண்டு நமக்கு அந்த மீட்பை ஏற்படுத்தி கொடுத்தார். பாவத்தை போக்க வல்லமை உள்ள தேவன். இரண்டாவதாக வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் என்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது 9ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அற்புதங்களை செய்ய வல்லவர். கண் பார்வையற்றவருடைய கண்களை திறக்க வல்லமை உள்ளவராய் வெளிப்பட்டார். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறார்கள் என்று கேட்டு அவருடைய கண்களை தொட்ட பொழுது அவர்கள் சுகமடைகிறார்கள், கண் பார்வை அடைகிறார்கள். வேதாகமத்திலே அநேக இடத்திலே நாம் பார்க்க முடியும். அது நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அவர் உபதேசம் பண்ணி முடித்த பின்பு அங்கே இருந்த அநேகருக்கு இருந்த சுகவீனங்கள் எல்லாம் நீங்கினதாக வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல லூக்கா 6ஆம் அதிகாரத்திலும் அவனமாய் சொல்லப்பட்டிருக்கும். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 17ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்து கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரியும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. சகல வல்லமைகளையும் நீக்க வல்லமை உடையவர் அவர். அவரால் சுகமாக்க முடியாத நோய்கள் என்று ஒன்றுமில்லை. அவர் தம்முடைய சீஷர்களுக்கு கூட அவர் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்கும் பொழுது சொல்லுகிறார், சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் நீக்கும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அவரிடத்திலே அந்த அதிகாரம் உண்டு, அவரிடத்திலே நீக்கத்தக்கதான வல்லமை உண்டு. என்னுடைய குடும்பத்திலும் கூட என்னுடைய தாயார் 2010ஆம் ஆண்டில் கேன்சரினாலே அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது 2 முறை மருத்துவமனையிலே அறுவை சிகிச்சை செய்வதற்காக அந்த அறுவை சிகிச்சை அறைக்குள்ளாக கொண்டு போனார்கள். அந்த தியேட்டருக்குள்ளாக கொண்டு போய்விட்டு மருத்துவர்கள், இந்த அறுவை சிகிச்சை நாம் செய்வோம் என்று சொன்னால் அவர்கள் சீக்கிரத்தில் மரித்து விடுவார்கள் என்று அவர்கள் சொல்லி கைவிட்டு விட்டார்கள். அப்பொழுது அவர்கள் எங்களுடைய வீட்டில் வந்த பின்பு ஆண்டவரை நோக்கி பார்த்தோம், ஆண்டுடைய வசனத்தை வைத்து ஜெபித்தோம். என்ன ஒரு அற்புதம்! ஒரு நாள் இரவு அவருடைய வசனத்தை வைத்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் வல்லமை அவருடைய சரீரத்திலே பாய்வதை போல அவர் உணர்ந்தார்கள். உணர்ந்த மாத்திரத்தில் அவர்கள் நன்றாக சுகமடைந்து அவர்கள் தூங்கிவிட்டார்கள். காலையில் எழுந்து பார்த்த பொழுது அந்த கேன்சர் கட்டி இருந்ததற்கான அடையாளம் கூட இல்லாமல் போய்விட்டது. மருத்துவர்களால் கூடாமல் போனது தேவனால் அங்கே அற்புதமாய் சுகமாக்கப்பட்டது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கடந்து விட்டது. 2024 14 ஆண்டுகள் கடந்து விட்டது. ஆண்டவர் அற்புதமாக கொடுத்த சுகமாகவே இருக்கிறது. இன்றைக்கும் அவர்கள் ஆண்டுடைய ராஜ்யத்தின் பணியிலே அவர்கள் ஒத்தாசையாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சர்வ வல்லமையுள்ளவர். உங்களுக்கும் கூட சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்கள், நோய்கள், எப்படிப்பட்ட போராட்டங்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் அவைகளை நீக்க அவர் வல்லவராக இருக்கிறார். லூக்கா 6ஆம் அதிகாரத்திலும் அவனமாகவே சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுதும், அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினால் ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள். இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு யாவரையும் குணமாக்கி இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுதும் கூட அங்கே ஒரு ஸ்திரீ இயேசுவை தொட்ட பொழுது அற்புதமாக சுகமடைகிறதை பார்க்கிறோம். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே இருந்தவள் இயேசுவை தொடுகிறாள். இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை
தொட்டாலாகிலும் நாம் குணம் அடைவேன் என்ற விசுவாசத்தோடு வந்து தொட்ட பொழுது இயேசுவினிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை இயேசு சொல்லுகிறார். 8:46 இவனமாய் சொல்லுகிறது, அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருக்குள்ள இருக்கிற வல்லமை சகல நோய்களையும் நீக்க வல்லமை உள்ளவன். வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி அவரால் நாம் சுகமடைவோம். அவர் சகல நோய்களை நீக்க வல்லவர், சகல வியாதிகளை நீக்க வல்லவர், சகல போராட்டங்களை நீக்க அவர் வல்லவர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் தேவனால் கூடும். தேவன் அவருடைய வல்லமை சகல நோய்களை நீக்க வல்லமை உள்ளது. அடுத்தபடியாக மூன்றாவதாக நாம் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை இவனமாய் சொல்லுகிறது. எபிரேயர் 7:25 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டுடைய வார்த்தை இவனமாக சொல்லுகிறது, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை தொழுது கொள்கிற ஒவ்வொருவரை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ள தேவன் அவர், முழுவதும் ரட்சிக்க வல்லமை உள்ளவர். அப்படி என்றால் என்ன? முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த உலகம் ஒரு நாள் அழிந்து போய்விடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வானம் ஒரு நாள் மடமடவென்று இடிந்து விழும், பூமி வெந்துருகி போகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வானமும் பூமியும் இருந்த இடம் கூட காணாமல் போய்விடும் என்று சொல்லி. ஆனால் இந்த உலகம் எல்லாம் முடிந்த பின்பு என்றென்றைக்கும் நித்திய காலமாய் நிலைத்து இருக்க போகிறது அந்த பரலோகம். அந்த பரலோகத்தினுடைய வாழ்க்கையைத்தான் சொல்லுகிறார் முற்றுமுடிய ரட்சிப்பு. முற்றுமுடிய ரட்சிப்பு என்று சொன்னால் இந்த உலகத்தின் வாழ்க்கை முடித்த பின்பு நாம் அவரோடு கூட வாழ்கிற ஒரு பெரிய பாக்கியம். இது எல்லாருடைய நம்பிக்கையும் உண்டு. சொர்க்கம் என்று சொல்லுவார்கள், பரலோகம் என்று சொல்லுவார்கள், மோட்சம் என்று சொல்லுவார்கள். இந்த மோட்ச வாழ்க்கையை, இந்த பரலோக வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரை அல்லாமல் அந்த இடத்தை நாம் அடைய முடியாது. ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், யோவான் 14:6 வாசிக்கும் பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். அதை தொடர்ந்து அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பின்புதான் அவருடைய முதல் பிரசங்கத்தை பார்க்கிறோம். பரலோக மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி அந்த பரலோக வாழ்க்கையை கொடுக்க வல்லமையுள்ளவர் இயேசுவே. நம்முடைய தேவன் அவரை அந்த பரலோக வாழ்க்கையை நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை அல்லாமல் ஒருவரும் அந்த பரலோகத்தை அடைந்து விட முடியாது. அந்த பரலோகத்திற்குள் போக வேண்டும் என்று சொன்னால் அவரால் மாத்திரமே நம்மை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆகவேதான் இயேசு சொல்லி போனார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி. சீக்கிரமாய் வந்து அவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு நம்மை அழைத்து போவேன் என்று சொல்லி இருக்கிறார். இயேசு சொல்லும்பொழுது சொல்லுகிறார், என் பிதாவினுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் உங்களுக்கு இன்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படி நான் உங்களை அழைத்து கொண்டு செல்வேன் என்று சொல்லி சொன்னவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே அந்த நித்திய பரலோகத்தை நமக்கு கொடுக்க அவர் வாஞ்சியுள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யோவான் 10:10 வாசிக்கும் பொழுது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். நம்முடைய அந்த பரிபூர்ண வாழ்க்கை என்றால் என்ன? இந்த உலகத்தின் வாழ்க்கை, இந்த உலகத்திலே நம்முடைய சரீரத்திலே ஆத்மா இருக்கிற வரை சஞ்சலம் நிறைந்த வாழ்க்கை தான், துக்கங்கள் நிறைந்த வாழ்க்கை தான், கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை தான், போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை தான், உபத்திரவங்கள் நிறைந்த வாழ்க்கை தான். ஆனால் இந்த உலகத்தின் வாழ்க்கை முடிவு பெறும் பொழுது அதற்கு பின்பு என்றென்றைக்கும் கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கை, பசி இல்லாத ஒரு வாழ்க்கை, சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை, எப்பொழுதும் தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அற்புதமான வாழ்க்கை, அந்த மோட்ச வாழ்க்கை, அந்த பரலோக வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நமக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அது அவரால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். இது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு வாங்கிவிட முடியாது, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்டு அதை பெற்றுக்கொள்ள முடியாது,
நாம் படித்திருக்கிற ஞானத்தை வைத்து நாம் அந்த அதிகாரத்தை, அந்த பரலோகத்தை நாம் பிடித்து விட முடியாது, அல்லது அந்த பரலோகத்திற்குள் சென்று விட முடியாது. அந்த பரலோகத்திற்குள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இயேசு அல்லால் ஒருவரும் அந்த பரலோகத்திற்குள் போக முடியாது. ஆகவேதான் ஆண்டவர், அவருக்கு பெயர் சொல்லப்படுகிறது சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நம்மை நித்தியத்திற்குள்ளும் கொண்டு போய் சேர்க்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அழிவில்லாத அந்த வாழ்க்கையிலே அவரோடு கூட என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கத்தக்கதாக நம்மை தகுதிப்படுத்தி அந்த பரலோகத்திலே அவரோடு கூட நாம் இருப்பதற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாளிலும் கூட நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லி தன்னை நம்முடைய முற்பிதாக்களுக்கு வெளிப்படுத்தினவர். அவர் தம்முடைய சர்வ வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பட முடியாமல் தவித்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் பாவ வாழ்க்கையை மாற்றி அமைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். பாவத்திலிருந்து விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் எவ்வளவு மோசமான பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடந்திருந்தாலும் சரி, உங்களை விடுவிக்க அவர் வல்லவர். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்களை விடுவிப்பார். விடுவிப்பதோடு மாத்திரமல்ல, உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை பரிசுத்தமாக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் அதிகாரமுடையவராக இருக்கிறார். உங்கள் பாவங்கள் அவர் மூலமாக மன்னிக்கப்படும். ஒருவேளை நீங்கள் பாவ விமோச்சனத்திற்காக பல லட்சங்களை செலவு செய்து கொண்டு அல்லது பலவிதமான விதத்திலே உங்களை நீங்கள் வருத்தி கொண்டு இதுவரை பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற முடியாமல் தவித்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் உங்களுக்காக பாவ மன்னிப்பை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். பாவ மன்னிப்பை கொடுக்க வல்லமையுள்ளவர் அவரே. அவர் உங்கள் பாவத்தை நீக்கி உங்களை பரிசுத்தமாக்குவார். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி உங்கள் பாவத்திற்கு பரிகாரமாக கல்வாரி சிலுவிலே ஜீவனை கொடுத்தவர் உங்களுக்கு பாவ மன்னிப்பையும் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அடுத்தபடியாக ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறபடி நாளிலும் கூட நீண்ட நாட்களாக வியாதியிலும் பலவீனத்திலும் நோயிலும் பாடுபட்டு கொண்டிருக்கிற, ஒருவேளை மருத்துவர்களால் கூட கைவிடப்பட்ட சூழ்நிலையில எப்பொழுது எனக்கு சுகம் கிடைக்கும், நான் எப்பொழுது சுகமடைவேன், ஆரோக்கியம் அடைவேன் என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் ஆண்டவர் தம்முடைய வல்லமையினாலே உங்களை சுகமாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய தழும்புள்ள கரம் உங்களை தொடும். விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் நீக்க அதிகாரம் பெற்றவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சர்வ வல்லமுள்ளவர். இன்றைக்கு உங்கள் நோய்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவார், உங்களை சுத்தப்படுத்துவார். இயேசுவினிடத்திலே வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அற்புதமாக சுகமாக்கினார். இன்றைக்கும் உங்களை சுகமாக்குவார். கடைசியாக மரண தருவாயிலே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை முடியும் பொழுது நான் எங்கே போக போகிறேன் என்று சொல்லி ஒருவேளை பயத்தோடு பதட்டத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. இந்த இயேசுவின் நாமத்தை நீங்கள் நம்பி நிற்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல இடத்திலே போய் சேரும். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு தன் முடிவை குறித்த நம்பிக்கை உண்டு. இந்த உலகத்தின் வாழ்க்கையை நீங்கள் முடிக்கும் பொழுது உங்களை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்க வல்லமை உள்ளவர் அவர். இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக அந்த பரலோகத்தை அடைவீர்கள். ஏனென்றால் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற அவர் உங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். இயேசுவின் நாமத்தை நீங்கள் நம்பி நிற்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே அந்த பரலோக வாழ்க்கையை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் நரக பாதாளத்திலே தள்ளப்படாதபடிக்கு நித்திய பரலோகத்துக்குள் போய் சேருகிற நல்ல ஒரு பாத்திரமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் சகலத்தையும் செய்வார். இவைகளை இப்பொழுது நாம் தியானித்து கொண்டிருந்த இந்த காரியங்களிலே ஒருவேளை மனுஷர்களால் கூடாமல் போகலாம். இவை அனைத்தையும் தேவனால் செய்யக்கூடும். அதை செய்ய வல்லவராய் இருக்கிறபடினாலே தான் அவருக்கு பெயர் சர்வ வல்லமையுள்ள தேவன். வேதாகமத்திலே அநேக இடங்களிலே அவர் சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை சார்ந்து கொள்வோம். அவருடைய வல்லமையினாலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். அவருடைய வல்லமையினாலே அற்புதமான சுகத்தை, அற்புதமான விடுதலையை பெற்றுக்கொள்வோம். அவருடைய வல்லமையினாலே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அற்புத கரம் உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே வாழ்க்கையில வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று நீர் இன்றைக்கும் வெளிப்பட்டீர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசித்தோம். வசனத்தை வைத்து தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர். ஆண்டவரே, இப்பொழுது கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர். விட முடியாத பாவத்திலிருந்து விடுதலையை தருகிறவர், பாவத்திலிருந்து மன்னிப்பை கொடுக்கிறவர், செய்த பாவத்திற்கு மன்னிப்பை கொடுத்து பரிசுத்தமாக்குகிற தெய்வம் என்று ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறோம்.
இப்பொழுதும் இயேசுவே என் பாவங்களை எனக்கு மன்னியும் என்று சொல்லி முழு மனதோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருடைய பாவங்களும் இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவர்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுவார்களாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விட முடியாத பாவத்தினாலே தவித்துக் கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் இன்றைக்கும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவார்களாக. விட முடியாத விபச்சார பாவங்களிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். விட முடியாத ஆண்டவரே குடிக்கு அடிமையாய் கிடக்கிற, போதைக்கு அடிமையாய் கிடக்கிற வாழ்க்கையிலிருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெறுவார்களாக. ஆண்டவரே, இன்னும் எவ்விதமான பாவங்களிலே சிக்கி தவிக்கிறார்களோ அத்தனை விதமான பாவங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைக்கட்டும். எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி பாவங்களை குறித்து சொல்லி இப்பொழுதும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கட்டும். அவர்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தாரும். தாங்கள் கடந்த காலத்திலே செய்த பாவத்து நிமித்தம் குற்ற உணர்வோடு கூட எப்பொழுது எனக்கு இதற்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் உண்டாயிருக்கிற பாவ மன்னிப்பு இப்பொழுது உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, நம்பிக்கையோடு இயேசுவே என் பாவங்களை எனக்கு மன்னியும் என்று கேட்கிற பிள்ளைகளை நீர் மன்னித்து பரிசுத்தப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்கிறதுக்காக நன்றி. வியாதியோடு, பலவீனத்தோடு, வறுமையோடு, பலவிதமான போராட்டங்களோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை நீர் விளங்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியம் செய்த நாட்களிலே உம்முடைய வல்லமை விளங்கினது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. வியாதியஸ்தர்களை சுகமாக்கும்படி, குணமாக்கும்படி உம்முடைய வல்லமை விளங்கினது. அதே வல்லமை இன்றைக்கும் விளங்கி கொண்டிருக்கிறதே. உம்முடைய பிள்ளைகள் மேல் தேவ வல்லமை இறங்கி அற்புதமான சுகத்தை உண்டாக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புத சுகத்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தினால் இருக்கிற சுகத்தை, சர்வாங்க சுகத்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. ஒருவேளை மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் கூட இந்த நாளிலே, இந்த வேளையிலும் ஆண்டவர் இருப்பார்கள் என்று சொன்னார். இந்த வேளையில் அவர்களுக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய வல்லமை விளங்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். அற்புதங்களை கர்த்தர் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்தின் வாழ்க்கை முடிந்த பின்பு மோட்சி நித்திய மேன்மை அடைய வேண்டும் என்று சொல்லி, பரலோகத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி, மோட்சத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நித்திய ஜீவனை வாக்கு பண்ணின தேவன் ஒவ்வொருவரும் அந்த நித்திய ஜீவ கரையிலே சேர கர்த்தர் தைரியத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே அந்த பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்க வல்லவராய் இருக்கிறீர். ஒருவரும் கெட்டு போவது ஆண்டவருடைய சித்தம் அல்லவென்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. இந்த வேளையிலும் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இந்த ஜெபத்திலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் முடியும் பொழுது பரலோகத்திலே உம்மோடு கூட இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தில் இருக்க, உம்மோடு கூட இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை உடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்க வல்லவர். ஒருவரையும் கைவிடாதிரும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவரையும் நீ ரட்சித்துக் கொள்வீராக. உடைய பரிசுத்த கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்து உடைய பிள்ளைகளை ரட்சித்து நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக வெளிப்பட்டு ஒவ்வொருவர் ரட்சித்து காத்துக் கொள்ளுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தும்படியாக உடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி, செய்ததற்காக நன்றி, ரட்சிப்பை கட்டளையிட்டதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 504, கிறிஸ்தவ கீர்த்தனை 216 பாடுவோம். தேவபிதா என்றன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. கீதம் 504, கிறிஸ்தவ கீர்த்தனை 216 பாடுவோம். தேவபிதா என்றன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. ஆவலதாயனை கைமோன் மேல் அவர் மேய்தவனே நடத்துகின்றார். தேவபிதா
சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காய் எனக்கென்றேற்படுத்தி சுகதைலம் கொண்டேன் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்குவார். தேவப்பிதா என்ற மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரப்பும். என் வீட்டினில் சிறப்போடு நெடுநாள் கொடியாய் நிலைத்திருப்பேன். தேவப்பிதா என்ற மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இது நல்ல ஆசீர்வாதமான வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, சர்வ வல்லமுள்ள தேவன் என்று நீர் எங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இவருடைய பாவத்தின் வல்லமையிலிருந்து வல்லமையுள்ள தேவன் நீர் எங்களை விடுதலையாக்குகிறீர். எங்களுடைய சரீர பலவீனங்களில் நீங்கள் விடுதலை கொடுக்கிறீரப்பா. அது மாத்திரமல்ல, நாங்கள் இந்த உலக வாழ்விலிருந்து கடந்து செல்லும் பொழுது நித்தியமான ஒரு வாழ்வையும் உம்முடைய வல்லமையினால் எங்களுக்கு தருகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட நாங்கள் இந்த சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ளும்படியான, குடும்பம் முழுவதுமாய் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீ தந்த கற்பத்தின் கனிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த குழந்தை செல்வங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஏற்ற காலத்தில் ஏற்ற வளர்ச்சிகளை பிள்ளைகளுக்கு தாரும். சிறு குழந்தைகளுடைய பலவீனங்களெல்லாம் கர்த்தர் மாற்றி பலப்படுத்துங்கப்பா. சிறு பிள்ளைகளை ஆண்டவர் கரத்தில் எடுத்து அனைத்து எங்கள் அன்பின் தகப்பன் இது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அணைத்து கொள்ளும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷத்து ஞானத்தை கொடுப்பீராக. வேலைக்கை காத்திருக்கிற என் அன்பு வாலிப சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் என்னென்ன காரியங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகள் பிரயாசப்படுகிறார்களோ எல்லா காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இது பிள்ளைகளுடைய ஆலோசனைகளெல்லாம் நீ நிறைவேற்றி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. ஆண்டவரை இரவு பகலாக உண்மையே நம்பியிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வீராக. அயல் நாடுகளில் சென்று ஆண்டவரை வேலை தேடும்படி சென்றிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அங்கே யாருமே உதவி இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் கர்த்தர் தான் எங்களுக்கு துணை, ஆண்டவர் தான் எங்களுக்கு உதவி என்று சொல்லி உண்மையே நம்பிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஐயா. பெற்றோரை விட்டு தூர தேசத்தில் இருக்கிற எங்கள் அன்பு பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் நினைப்பதை காற்று உயர்ந்த வேலையை பெற்றுக்கொள்ள கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. திருமணத்திற்கு பல வருஷங்களை காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நெடுங்காலம் காத்திருக்கு இருதயத்தை இழைக்கப்படும் விரும்புறது வரும்போது ஜீவலட்சியம் போல் இருக்குன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, இன்னும் ஏற்ற வரன் எங்களுக்கு கிடைக்கவில்லை சொல்லி கலங்குகின்ற அன்பு பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. திருமண தடைகள் மாறட்டும் சுவாமி. மங்களகரமான காரியங்கள் குடும்பம் நடைபெற உதவி செய்வீராக சுவாமி. அதே போல் திருமணமாகியும் குழந்தை இல்லையே என்று சொல்லி கலங்குகின்ற அன்பு குடும்பத்தின் ஆண்டவர் பிள்ளைகளுக்காக தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக சுவாமி. கற்பத்தின் கனி உம்மால் கிடைக்கிற ஒரு சுதந்திரம் அல்லவா, அந்த சுதந்திரங்களை தடை செய்கிற எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற வேளையில் இந்த பிள்ளைகளுக்கு தம்பதிகளுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக, சந்தோஷப்படுத்தும்படி ஜெபிக்கிற ஐயா. பேறுகால நிலைமை இருக்கிற சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. சில அருமையான சகோதரிகள் இந்த பிரசவம் எப்படி ஆகுமோ என்று சொல்லி கவலையோடு கூட இருந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவர் சிக்கலான பேறுகாலம் போல் இருக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை மருத்துவர் சொல்லலாம் ஐயா. எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவீராக. எல்லாம் பிரச்சனைகள் கர்த்தர் மாற்றி போடும்படி ஜெபிக்கிற ஐயா. ஒரு நல்ல ஒரு சுக பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிட்டு உங்களுடைய சமூகத்தில் வந்து பிள்ளைகள் நன்றி செலுத்தும்படி பாக்கியத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிற ஐயா. வயோதிப நிலைமை இருக்கிறமையான தாய் தகப்பன்மார் இருக்காங்க, ஜெபிக்கிறோம் சுவாமி. யாருமே எங்களுக்கு உதவி செய்வதற்கு இல்லையே, ஒருவரும் இல்லை சொல்லி கலங்குகின்ற நிலைமை இருக்கிற அண்மையான பெற்றோர்களுக்கு கர்த்தர் தயவா
வல்லமாய் இறங்கும்படி ஜெபிக்கிறையா. அவருடைய கரங்களை பிடித்து கர்த்தர் நடத்தும்படியே ஜெபிக்கிறையா. இந்த வயதான காலத்தில் உடைய கிருபை அதிகமாய் தாங்கும்படி ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை பலத்தை நீடித்து சுகமானவை கொடுத்து வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர அருமையான பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். பலவீனத்தோடு கூட பல நாட்களை மாதங்களை போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக ஒரு பூரண விடுதலை உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறையா. அப்படி வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, நீ அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. என்னென்ன குடும்பங்கள் அற்புதங்களுக்கு எதிர்பார்த்திருக்கிறார்களோ எல்லா குடும்பங்களும் அற்புதம் நடக்கும்படி ஜெபிக்கிறையா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இது பிள்ளைகளுடைய கையிலும் பிரயாசத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளிடுவீராக. தொழில்களில் ஒரு ஆசீர்வாதம், வியாபாரங்களில் ஒரு ஆசீர்வாதம், இது என்னென்ன வேலைகள் செய்கிற எல்லாவற்றும் ஒரு ஆசீர்வாதம் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. வீணான செலவுகளுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்வீராக. கடன் பிரச்சனை ஒரு விடுதலையை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகள் விரும்புகிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கூடி ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளை தாங்க முன் வந்திருக்கின்ற அருமையான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். திருக்கோவிலூர் பகுதியில் உள்ள அருமையான அன்பு சகோதரர் திரு ஐசக் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தன்னுடைய 50வது பிறந்த நாளை காணும்படியாக தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டவர் இந்த புதிய ஆண்டு அவளுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஆண்டாக, நன்மைகள் நிறைந்த ஒரு ஆண்டை காணப்பட கிருபை தரும்படியே ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்வில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருப்பதாக அவருடைய அன்புக்குரிய துணைவியார் அருமையான சகோதரி தாரணி தேவி ஐசக் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. அருமையான ஒரு மகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ கிருபை இந்த குடும்பத்தை தாங்கி பலப்படுத்துவதாக. நீங்க கொடுத்த நல்ல தொழிலுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நியூ நெல்லை ஸ்டோருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செல்வா சோப் இண்டஸ்ட்ரீஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல் ஐசக் ரியல் ஏஜென்சிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. திருக்கோவிலூர் பகுதி நடைபெறுகின்ற இந்த தொழில் நிறுவனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பல மடங்கை விருத்தி அடைய செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. யாபேசை ஆசீர்வதித்து அவன் எல்லைகளை விசாரமாக்கிற தேவன் இந்த பிள்ளைகளுடைய எல்லைகளை விசாரமாக்குவீராக. நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கொடுத்த அன்பு மகனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அன்பு சகோதரன் ஐ ஸ்டான்லி செல்வாக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர்முடைய மகனுக்கு கொடுத்த அன்பு அருமையான துணைவியார் சகோதரி எஸ் சுபா செல்வாக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கிருபை இந்த குடும்ப வாழ்க்கையில் நிறைவாய் தங்கியிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் அவருடைய அடுத்த மகளுக்காக அருமையான சகோதரி திருமதி செல்சியா சார்லஸ் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய அன்புக்குரிய கணவர் திரு சார்லஸ் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. தேவ பிரசன்னம் இந்த குடும்பத்தோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த குடும்பத்திற்கு கொடுத்த அருமையான குழந்தை பேர குழந்தைக்காக யாவின் ஜாஷுவாவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான குழந்தையை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவோட ஞானத்திலும் வளரத்திலும் தேவக்கிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி எழுதப்பட்டிருக்கிற அதே போல விருத்தி அடைய வருங்காலத்து நட்சத்திரத்தை போல் பிரகாசிக்க கிருபைதார். ஆசீர்வதியும் உடைய நாமத்தினை மகிமைப்படுத்தும். இந்த ஊழியத்திற்கு பல வகையில் உதவி செய்த எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலும் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதான சந்தோஷம் நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 488 பாமாலை 326 பாடுவோம். ரட்சா பெருமானை பாரும் புண்ணிய பாதம் அண்டினோம். கீதம் 488 பாமாலை 326 பாடுவோம்.
இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ நீதி பாதை தவறாமல் நேசமாய் நடத்துவே மோசம் பயமுமில்லாமல் தங்க செய்து தங்குவே இயேசுநாதா இயேசுநாதா ஒரு போதும் கைவிடே இயேசுநாதா இயேசுநாதா ஒரு போதும் கைவிடே ஜீவகால பரியந்தம் மேய்த்தும் காத்தும் வருவே பின்பு மோட்ச பேரானந்தம் தந்து வாழ செய்குவே இயேசுநாதா இயேசுநாதா ஊழிகாலம் வாழ்வேவே இயேசுநாதா இயேசுநாதா ஊழிகாலம் வாழ்வேவே கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரலோகத்தின் தேவன் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசனத்தினால் நிறைத்து உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தீரே. கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருந்தார்களோ ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் நிறைவாக நீர் ஆசீர்வதித்தீரே. அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து ஜீவகாலமெல்லாம் உமது பிள்ளைகள் ஒவ்வொருடைய கரங்களையும் பிடித்து நடத்துவீராக. ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தங்களோடு இருப்பாராக, அவர் தாவோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.